அவரோட விக்கெட் பிளஸ் அதுக்கு முன்னாடி வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட் தான் ஒரு கேம் சேஞ்சர். ஹார்திக் பாண்டியா என்ன அவங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் பார்த்தேன் மிட் இன்னிங்ஸ்ல ஸ்ரீஜித்ன்ற ஒரு கீப்பர் இம்பாக்ட் சபா எடுத்துலாம அவர் கீப்பிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா பேர்ஸ்டோ மேபி அவர் பேட்டிங் பண்ணும்போதே பார்த்த ஒரு டேப்லாம் கட்டியிருந்தாரு முட்டியில. பட் அந்த அஸ்வினி குமார் எடுத்துட்டு வந்த மூவ்க்கு அப்புறம் தான் மும்பைக்கு ஒரு நிம்மதியே வந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா போலிங் போட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் பிக் கேம் அகைன் அவரோட ஷாட்ஸ்லயே தான் வந்தாரு. அதாவது ரொம்ப பெருசா அடிக்கணும்லாம் பார்க்கல. பால அதோட மெரிட்டுக்கு விளையாடினாரு. அப்பப்ப பவுண்டரிஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஓவர் தான் சாண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்குற தைரியம் வரல. இவங்களும் கரெக்டா வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க மேல. அவரும் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதாவது கேம் ஸ்லோ டவுன் பண்ணாரு சூரியகுமார் யாதவ். நம்ம வேர்ல்டு கப் ஃபைனல் உங்களுக்கு ஞாபகம் ரிஷப் பண்ட் வந்து ஏதோ ஒரு காயம்னு சொல்லிட்டு ஸ்லோ டவுன் பண்ணுவாரு. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கேட்டது மொமெண்டம் போகும். ஏன்னா அதுக்கு நடுவில் பும்ரா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. இந்த மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் அதானே பண்ணாரு. அதுக்கு அடுத்த ஓவர் பும்ரா வந்தாரு. வாஷிக்கு ஒரு அன்பிளேயபிள் பால் போட்டாரு. பாவங்க வாஷி. அவ்வளவு நல்ல இன்னிங்ஸ். அந்த மாதிரி ஒரு எண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு உடனே உங்களுக்கு வந்து சாய் சுதர்ஷனோட விக்கெட்டும் கிடைச்சிருச்சு. ஷாட் ஆன் தான். அவர் எடுத்த ஆப்ஷன் கரெக்ட் தான். பேட்ல பட்டிருந்தா 6 போயிருக்கும். பிளஸ் இந்த சீசன் அவர் ஒர்க் அவுட் ஆன ஷாட். பாவம் அது ஒர்க் அவுட் ஆகல. அங்கே இருந்து கேம் திரும்பிடுச்சு.